ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ், சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா சூடான சாதத்தோட கொஞ்சமாக நெய் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை எப்படி சேர்ந்து நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் சூட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. இது ரெண்டுமே முதல்ல லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்து வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா ஒரு தடவை ஒரு 30 செகண்ட்க்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை பருப்பு எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. லேசாக இந்த சூடுலேயே நீங்கள் ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா மிளகாத்தூள் நல்லா வதங்கிடும். இப்போ இந்த மிளகாத்தூளை நல்லா வறுத்துட்டு இந்த பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போது இன்னொரு பேனில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். வேர்க்கடலை நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா கடலை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இது நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே எண்ணெயிலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு பூண்டு, அதாவது ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1-2 தட்டி போட்டுக்கோங்க. லேசாக ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருக்கு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம். ஒவ்வொன்றும் தனித்தனியாகவே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் வதங்குறதுக்கு வேறு மாதிரி டைம் எடுக்கும். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நம்ம வறுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம இதையும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த எண்ணெயிலையும் 300 கிராம் அளவுக்கு பாகக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாகக்காய் நல்லா மொறுமொறுப்பாகணும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான பாகக்காய் பார்த்து வாங்கிக்கோங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் திருப்பி விட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். அப்படி பண்ணால் நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியே கொஞ்சம் டைம் அதிகமாக கொடுத்து கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பாதி அளவு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் கூட எடுக்கும். இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ இதையும் எடுத்து நல்லா நம்ம ஆற வச்சிடணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறினதும் நம்ம முதல்ல வறுத்த மிளகாய்த்தூள், பருப்பு எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கு. இது கூட நம்ம வறுத்தெடுத்த பாகக்காவும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வறுத்த பூண்டு 3/4 வாசி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே சேர்த்து ரொம்ப மையாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இது நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடியாக வந்துடும். கடைசி இதில் நம்ம வறுத்த கருவேப்பிலை, கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சாதத்தோடு சேர்ந்து இந்த பொடியை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாகக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.